நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே மீன் குழம்பு. எனக்கு வந்து குழம்புன்னு பார்த்தா இங்கே கிடைக்கிற மீனில் எனக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது வாங்கிட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாங்க மீன் குழம்பு எவ்வளோ சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் வந்து பொடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தனியா போட்டிருக்கேன், மிளகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, ரொம்ப கொஞ்சமாக கடுகு, அப்புறம் 2 பட்டை, 2 லவங்கம் இதாக போட்டிருக்கேன். இதை வறுத்துட்டேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் போட்டு சேர்ப்பேன். பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3 லைட்டாக எண்ணெயில் வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் போடலை. தேங்காய் போட்டு அது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் தேங்காய் போடாமல் செய்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் மட்டும்தான் இருக்கேன். போய் மீன் தம்பி வாங்கி கொடுத்தாங்க. போய் வாங்கிட்டு வர முடியாது. அதனால் நான் பெரிய வெங்காயமே போட்டுட்டேன். போக முடியாத காரணம் தான். சின்ன வெங்காயம் தான் போடுவேன். பெரிய வெங்காயம் நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசாக அந்த மீன் குழம்பு மீனோட சேர்த்து சாப்பிடும்போது வெங்காயம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியே நான் புளி ஊற வச்சல அதில் போட்டு கொஞ்சம் நல்லா புளிஞ்சிட்டு அந்த சக்கை மட்டும்தான் எடுத்து இதில் வதக்குறேன் நான். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. எதுவுமே போடல. பூண்டு, வெங்காயம், தக்காளி இது நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அதிகமாக எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சும்மா ஆசைக்காக ஒரு 2 மீன் மட்டும் வறுக்கலான்னு சொல்லிட்டு 2 மீனுக்கு மசாலா மீன் மசாலா வீட்டில் இருந்தது அதே போட்டு கொண்டாந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஆல்ரெடி அதிலே உப்பு இருக்கும். அதனால் உப்புலாம் போடுறதுக்காக 2 பீஸ்னாலும் அழகாக பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா போட்டு எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டோம் இல்லையா மல்லி, சீரகம், மிளகு, அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறப்பாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம இதை வதக்கி வச்சுருக்கோம்ல இதையும் அரைச்சிட்டு வந்துட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வானல் வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடானதாக கடுகு போட்டுக்கலாம். இதில் நான் வந்து வெந்தயம் போடலை. ஏன்னா வெந்தயம் ஆல்ரெடி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியிலே போட்டிருக்கேன் வெந்தயத்தை. அதனால் போடல. கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக கீரை வச்சுக்க பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, மசாலா தான். குழம்புக்கு தேவையான மிளகா அப்படி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது செம்ம வாசனை வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவை. எதுக்கு இதில் பட்டை, லவங்கம், அப்புறம் கடுகு இதில் போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேம் மீன், ஆற்று மீன், அப்புறம் ஏரி மீன் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஜிலேபி மீனுக்கு இந்த மாதிரி வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஆயா அப்படி தான் போடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் கல்லே போட்டு மிளகா கூட காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே கல்லுலேயே அரைச்சிடுவாங்க. எந்த அதாவது மீன் குழம்பு மசாலா அதுமாதிரி எதுவுமே கடையில் வாங்க மாட்டாங்க. இதை போட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு அந்த புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டோம். புளி தண்ணி
பாருங்க நல்லா திக்காகவே இருக்குது. இந்த மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது நான் சொன்ன மீன் கடல் மீனுக்கு இந்த மீனுக்கு வந்து நாங்கள் இந்த மீனை தான் செஞ்சுருக்கோம், அதால் சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ மீன் குழம்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும். அப்போ நம்ம மீன் கழுவி வச்சுருக்கிற மீன் வந்து அதில் போட்டுடலாம். குழம்பு பாருங்கள், நம்ம இங்கே வச்சுருந்தோம் எவ்வளோ சுண்டி போச்சுன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம வறுக்கிறோம்னா மீனோட நடுப்பகுதியை வறுத்துட்டு தலையும் வாலும் குழம்பு வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இல்லைனா மீன் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி போட முடியும். இன்னும் கொஞ்சம் நல்லா குழம்புலாம் மட்டும் இதான் ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். மீன் எடுக்கும்போதே எல்லாம் தனித்தனி பிஞ்சிடும். நம்மளோட மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. மீன் நல்லா வெந்துடுச்சு. மீன் போட்டு 10 நிமிஷம் ஆகுது. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் வெளியே அப்படியே வருது இல்லைங்களா. மீன் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் சைடில் வரும். மீனும் நல்லாவே வெந்துடுச்சு. அடுத்து நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மீனை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. மீன் போட்டுக்கலாம். ரெண்டு பீஸ் இருக்கிறதால எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், அதுவே சரியாக போயிடும். நல்லா சூப்பராக செம்மையாக டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். ஜிலேபி மீன் குழம்பு. அங்கே சூடாக சாதம் போட்டு ஆற வச்சிட்டேன். 2 பீஸ் மீன். என்னங்க 2 பீஸ் மீன் வறுத்து வச்சுருக்கீங்கன்னா, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் வீட்டில். அவர் ஹஸ்பண்ட் வந்து சென்னை போயிருக்காங்க. அதனால தான் மீன் குழம்பு அவர் ஊருக்கு போனதால் மீன் குழம்பு எடுத்து இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றேன். வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம ஊருக்கு போன டைமு மீன் குழம்பு எடுத்து சாப்பிட்றாளே அப்படின்னு. கண்டிப்பாக நாளைக்கு இது அவருக்கு மீறும். குழம்பாவது இருக்கும், வந்து சாப்பிடுவார். நாங்கள் மீன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் மீன் வறுக்கிறேன். ஏன்னா எனக்கு மீன் வறுக்குவேன், அவங்க முன்னாடி ஒத்துக்காதுன்னு வறுக்கிறதில்ல. அதனால் 2 பீஸ் மட்டும் வறுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். நீங்கள் நான் நிறைய பேர் சளி பிடிச்சிக்கிற டைமில் மீன் சாப்பிடுவோம். அது நம்ம வெறும் புளி தண்ணி ஊற்றி அதில் நல்லா இல்லை. இது வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். மிளகு, சீரகம், அப்புறம் சோம்பு, கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம், இதெல்லாம் போட்டு அந்த மல்லி, வரமல்லி அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச அந்த வாசனையே செம்மையாக இருக்குதுங்க. வாங்க சாப்பிடலாம். சூப்பரான மீன் குழம்பு, மீன் வறுவல். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்களும் வைப்போம் அப்படின்னா சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தா மீன் எடுத்துகிட்டு வருவார். அவரே போய் பிடிப்பார். தூண்டில் வச்சுருக்காரு கிணத்துல, அப்புறம் ஆற்றுல பிடிச்சிட்டு வருவார். எங்கள் ஆயா அதுக்குள்ளே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருவாங்க மசாலாவை. சொல்லிகிட்டே போவார், ஒரு மீன் 2 மீனாவது எடுத்துன்னு வந்துடுவேன்னு. அந்த குழம்பு வச்சு முடிச்சுட்டு அந்த வானலில் லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த குழம்பு ஊற்றிட்டு அதில் சாதம் போட்டு பெஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ செம்மையாக இருக்கும் எங்கள் ஆயாவோட கைப்பக்கம். ஆனால் அந்த வாசனை எனக்கு வருமா, அந்த குழம்புல அந்த கைப்பக்கம் வருமானா தெரில. ஆனால் எங்கள் ஆயா வச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் அந்த அம்மிக்கல்லில் தான் அரைச்சி வைப்பாங்க குழம்பு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ சாப்பிடுவோமோன்னு நாக்கு டெம்ட் ஆகுது. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போன வருத்தத்தில், ரொம்ப வருத்தத்தில்
நிறைவாக மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விட்டுட்டு வெளில போயிருக்காங்களோ அந்த டைமில் இது மாதிரி நான்வெஜ் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம பசிக்கலைங்க, அப்படிலாம் சாப்பிட்றணும். எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் நம்ம வேதனையாக இருக்கிற டைமில் சாப்பாடு அதிகமாக சாப்பிட பிடிக்குது, ஏன்னு தெரியலைங்க எனக்கு. அப்போ தான் அந்த வேதனை குறையுது போல். இப்போ வாங்க ஒரு பிடிக்கலாம் மீன் குழம்ப. என்ன மீன் இது? இந்த மீன் பார்த்திங்கன்னா கட்லா மீன் வறுவல். இது இன்றைக்கி எங்கள் தம்பி வீட்டில் மீன் வறுவல். இதுவும் சூப்பராக வறுத்துருக்காங்க. தம்பி பாருங்கள் குனிஞ்சு தலை நிமிராமல் சாப்பிட்டுட்ருக்காப்புல. ஏன் மீன் வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மீன் வேணுமாம்மா? பேசுகிறேன். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டிலே மீன் குழம்பும் சரி மீன் வறுவலும் சரி அக்கா வீட்டில் எங்கள் வீட்டில் அவ்வளோ மனமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் 2வது தட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான். இன்னொரு தட்டு சாப்பாடு இப்போ இருந்தால் போடுவாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி மீன் மசாலா ரெடி பண்ணி மீன் குழம்பு வைங்க. ரோஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக வந்தது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மனமாக இருக்குது. கட்லா மீன் சாப்பிட்டு பாருங்கள், சும்மா ஃபுல் டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு டபுள் சந்தோஷம் வேற சொல்ல. எங்கள் அண்ணன் அங்கே சிஎம் கோட்டையில் நிற்கிறாரு. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருக்கு. அந்த சந்தோஷம் தான் அந்த மீன் எடுத்து சாப்பிட்டேன். அதேமாரி மீனும் அவ்வளோ அருமையாக குழம்பு டேஸ்ட்டாக வச்சு நல்லா மனசு குளிர இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க சாப்பிட்லாம்.